அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஆண்டவர் பயந்து இருக்கிற வேலையில என்னை உங்களை பார்த்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறாரு. கூப்பிடுற வேலையெல்லாம் தப்பு வித்து என்னை உங்களையும் விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. என்னுடைய உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய கரங்களினால ஏந்தி தாங்கி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த காலவெளியில ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா, உம்மை துதித்து போற்றி பாட நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த ஆராதனையில நீங்க இடைப்படுங்க, உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வல்லமை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை நாங்கள் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நாங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவன் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் பாடி புகழ நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. மீதியான வேலையில் உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருந்து நடத்திட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்க போறோம். துதித்து கொண்டே இருக்கிறது தான் அவருக்கு பிரியமா இருக்கிறது இல்ல. அவரை துதிப்பது பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தமாய் நம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது கர்த்தர் நம்மையும் நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார், ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. இந்த பழைய பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. சொல்லாமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிரேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோய் கண்டும், அஞ்சிரேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயும் கண்டும், பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்தீரை செய்திடுவேன். அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே,
ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சொல்லமா? ஆமாப்பா, விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேல் நடத்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதம் கல்லில் என்றும் மீறாமல் காரங்களில் இடுவற்றுத. பாதம் கல்லில் இடராமல் காரங்களில் தாங்கிடுவற்றுத. ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பாதத்துல வந்த எனக்கும் உங்களுக்கும் அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கடந்த நாளில் நம்முடைய ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார்ல. கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த பாட்டு இப்படியா சொல்லுது, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் நிறைந்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, ஒரு பெயிண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓப்பஸ் பிரில்லா அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி, ஒரு சின்ன பையன் இருப்பான், ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அந்த பையன் போய் தொடர இடம்லாம் என்ன ஆகும், கலராக யாருமே பார்க்கவே இல்லை நினைக்கிறேன். இல்லை, யூடியூப்பில் வந்து அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பையன் அது பின்னாடி என்ன தெரியுமா சொல்லுவோம், நம்பிக்கையை வை அப்படின்னும். அவன் நம்பிக்கையை வச்சு அதை தொட்டா என்ன தான் கலராகும். உலக பிரகாரமாக இருக்கிறவனே என்ன சொல்றான், நம்பிக்கை வைடா அப்படின்னு. நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா மாறுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை கலர்ஃபுல்லா, ஒரு பெயிண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பிக்கை வச்சா கலரா மாறும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா?
ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர், கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பி யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னையும் உங்களையும் அவர் சேர்த்துக் கொள்ளுகிற தேவன், தள்ளப்பட்ட என்னை அணைத்துக் கொள்ளுகிற தேவன். கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்துக் கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்துக் கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை, ஆமாப்பா, கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வாதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வாதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், ஆமாங்க, எஸ் ஜீசஸ், கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், என் தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். ஆமாங்க, இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் பாடுவதில்லை. ஆமாங்க, அழைத்த ஆண்டவர் என்னோடு ஒருபோதும் அசைக்க பாடுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, ஓ எஸ் ஜீசஸ், வார்த்தையை உந்திடும் யாவும் கிருபை கொண்டாடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற யாவருக்கும் கிருபையை கொண்டாடக்கூடிய காலத்தை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறார். ஆமென். என்னுடைய டெய்லி ரீடிங்ல ஏசாயா 46 அதிகாரம் ஒரு சில வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 46 10
வசனத்துல இப்படியா போட்டிருக்கு, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் எனக்காக உங்களுக்காக செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் கடைசி பகுதி இப்படி ஆகுது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் என்னப்பா? நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சித்தமானதை எல்லாம் எனக்காக உங்களுக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை போய் வீட்டில் கூட போய் படிக்கலாம். 46 ஏசாயா 46 1 முதல் 13 வசனம் வரைக்கும். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. எரிகின்ற சூளையில் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றுகிற தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒருவேளை தீ எரிகிற மாதிரி சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். ஆனா என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் 4வது நபராக நம் மத்தியில் வந்து நிற்கிறார். ஆமென். இந்த பாடல் நம்ம 27ஆம் ஆனிவர்சரியில் நம்ம பாடினோம். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பாடலாமா? என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லமா? என் பலனான கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கு இல்லையே, வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே. Oh yes Jesus, ஆமென். யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தாருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தாருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, yes Jesus, ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினேன். கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவோம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவேன். சொல்லலாமா? ஆமாப்பா. Yes Jesus,
பயமும் எனக்கு இல்லையே. சொல்லலாமா எல்லாரும்? என் பல பக்கத்தில் மறுபடியும் சொல்லலாமா? என் பலனான கிறிஸ்து. எல்லாரும் பாடலாமா? எந்த பயம் எனக்கு இல்லப்பா. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. மறுபடியும் சொல்லமா? எல் ஷடாய், El Shaddai என் தெய்வமே. Oh yes Jesus, ஆமாப்பா ராஜனே. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவரை துதிப்பதில் எவ்வளோ மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் எப்படி அதை உணர்றீங்க அப்படின்னு தெரியல. எனக்கு அந்த ஒவ்வொரு வரிகளை பாடி அந்த சூழ்நிலை யோசிச்சு பார்க்குறேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க இருந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில் நம்ம கடுமையான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும் பொழுது என் பக்கத்தில் நிற்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எல் ஷடாயின் தெய்வம், அவர் எனக்கு உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிற தெய்வன் அல்ல. நம்ம சோர்ந்து சோர்ந்து போய் உட்கார்றதுக்கு அவர் விட மாட்டார். நம்ம கரம் பிடிச்சு தூக்கிட. எந்தரா ஏன்டா எப்போ பார்த்தாலும் சோர்ந்து சோர்ந்தே உட்காந்துட்டே இருக்க? ஒரு அப்பா பிள்ளை எப்படி ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி சோம்பேறியாவே உட்காந்துட்டே இருக்கிற? நம்மளை பிரிஸ்கா எழுப்பிட, இன்னும் போகணுண்டா எந்தரா அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுறாரு? அப்படி ஒரு உழுக்கு உலுக்கி வாடா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு வராருல்ல. அந்த ஆண்டவர் தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் ஒரு நாள் என்னை உங்களையும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. என் பலனாகிய கிறிஸ்து. ஒரு டைம் பாடலாமா? என் பலனான கிறிஸ்து இருப்பதினா எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கம், என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லலாமா? ஆமாங்க. அப்படியே எழுந்திருக்கலாமா? எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் இல்லைன்னா நானும் நீங்க இல்ல. எல் ஷடாய் என் தெய்வம், மன்னி சொல்லாம எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, அப்பா யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, தெய்வமே எங்களுடைய தகப்பன் நீரப்பா ராஜனே. ஜீசஸ், ஆமாப்பா நீர் எங்களுடைய தகப்பனாண்டவரே. நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல் ஷடாய் தெய்வம், நாங்கள் நம்பும் தெய்வம் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களையே நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சுவாசம் இல்ல யாவும்
கர்த்தரை என்றும் துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சுவாசத்தை வைத்து வாழ்நாள் முழுதும் உயிருள்ள நாள் வரைக்கும் ராஜாவுமே நோக்கி ஆண்டவரே எங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி கர்த்தாவே ஆராதனை செய்வதே ஆண்டவரே எங்களுக்கு முகமும் பிரியமா இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்க என்றைக்கும் பார்க்க ஆண்டவரே அப்பா எங்களை நீ தேவன் கர்த்தாவே கண்ணோக்கமா இருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாடா யாடா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறவர்களா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். I will lift up my hands to you, my Lord, my Father. ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு நேராக நம்மளுடைய கைகளை ஏறெடுப்போமா? இரு கைகளை நான் உயர்த்திடுவேன். யாடா யாடா சிறு பிள்ளை போல் உம்மை நோக்கிடுவேன். என்னை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம் இதுவே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம் இதுவே. அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? அவருக்கு நேராய் நம் கைகளை உயர்த்தி பார்ப்போமா? சின்ன பிள்ளையை போல, ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவரே தகப்பனே உம்மையே நோக்கி பார்க்கிற ராஜா. ஆண்டவரே எனக்கு சுவாசம் தந்தவர் நீர் ராஜா. ஜீவ காற்றாக ஆண்டவரே இந்த இடத்துல எங்கள் மேல அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். யாவே ரூபா என் சுவாசம் நீரே, உம்மை சுவாசிக்கிறேன். யாவே ரூபா என் ஜீவ காற்றே, உம்மை ஜீவிக்கிறேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன்.
இரு கைகளை அவருக்கு நேராக உங்க கைகளை உயர்த்தி இந்த வேளையில உங்களுக்கு உரியதை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். இரு கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம் இதுவே. உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே எனக்கெல்லாம் நீரே. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே உம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம அவருக்கு நேராக வாழ்நாள் முழுவதும் துதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியமா இருக்கிறது. நம்ம அதை செய்கிறோமா? ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுதும் என்னுடைய கைகளை உயர்த்தி ஒரு சிறு பிள்ளையை போல உம்மை உயர்த்தி உம்மை மேன்மைப்படுத்தி ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் ராஜா. ஆண்டவரே, எந்த திசை அடைப்பட்டு போனாலும் என் குடும்பத்தை, என்னை, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஜனத்தை நீர் வெட்கப்படுத்துவதில்லை ராஜா. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கும்போது, உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கும்போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. எனக்குரியதை, என்னுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருக்கும்போது எனக்குரியதை தேவன் தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் இந்த வேளையில. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் ஆண்டவரே அவங்களோட குறைகளை தேவன் நிறைவாக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே எனக்கெல்லாம் நீரே. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். சொல்லாமா? என் பிரியமே எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே, ஒரு சிறு பிள்ளையைப் போல நாம் மாறாவிட்டால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆண்டவரை ஆராதிப்பதிலும் வெட்கப்பட்டு, அப்பா, நான் ஒரு சிறு பிள்ளையைப் போல நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கைகளை உயர்த்தி எப்படி ஒரு குழந்தை ஆராதிக்குமோ அதே போல நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Yes, Jesus. Yes, Jesus. Yahweh, Yahweh. என்னை தாருகிறேன். Yahweh, Yahweh, Yahweh. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். சொல்லமா? அப்பா, என்ன தரப்பா உம்மை ஆராதிக்க. Yes, Jesus. என்னை தாருகிறேன். இரு கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம் இதுவே. ஆமாப்பா. ஓ, உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையில் ஸ்தானம் இதுவே. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே எனக்கெல்லாம் நீரே. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் பிரியமே
ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய இரு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அதுதான் உம்மை ஆராதிக்கிறது தான் எங்களுடைய ஸ்தானமா இருக்குதப்பா. ஏன்னா உம்மை உயர்த்தும் பொழுது, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறப்பா. எங்களுடைய கடும் பிரச்சனைகள் மத்தியில நீர் எங்களோடு இருக்கிறீங்களப்பா. திருக்கரம் எங்களை தாங்கி நாங்க முன்னேறி செல்வதற்கு எங்கள் பிரச்சனைகள் மத்தியில நீங்க இருக்கீங்கப்பா. ஓ ஜீசஸ். திருக்கரம் என்னை தாங்கி காடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்தத சொல்லலாமாப்பா. திருக்கரம் எங்களை தாங்கி காடும் பிரச்சனைகளில் நாங்க முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா சொல்லலாமா. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. அவருடைய அன்பு அளவில்லாததுங்க. நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்வீழும் தள்ளினவர் மத்தியில். ஆமாங்க, பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீ சொல்லாம. எதிர்க்கிறவர் முன்பிலும். ஆமாங்க, தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீ சொல்லலாமா. இயேசுவே 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 இயேசுவே. ஆமாப்பா, இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறோம், நான் உம்மை வாழ்த்துகிறோம். நன்மைகள் நினைக்கிறேன். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவே, அப்பா, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லாம, இயேசுவே இயேசுவே இயேசு நீர் ஒருவரே. இயேசுவே
அளவல்லா அன்பின் உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. செல்லமா கடைசிய ஒரு முறை நன்றி நன்றி ஓ அளவுள்ள அன்பிற்காக நன்றி 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 நாதா. அளவில்லா அன்புக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் ஒருவர் மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், நன்மைகளின் தேவன். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்த்தா நன்றி சொல்லி போதாதுங்க. அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். என்னோடு உங்களோடும் நான் வலப்பக்கத்தில் இருந்து நான் உன்னை தாங்கி நடத்துவேன். நான் நினைக்கிற எல்லாவற்றையும் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்றாரு. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்கிற தேவன் நீங்கப்பா. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. நீங்க நினைத்திருக்கிற நல்ல நினைவுகள், எங்களுடைய வாழ்க்கையில நினைத்திருக்கிற எல்லா நல்ல நினைவுகளையும் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்னு சொல்றீங்களேப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை தருகிறதா இருக்கிறது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்பிக்கையவை அப்படின்னு அவன் சொல்றான்னா, எனக்கு உங்களுக்கு நம்பிக்கையான கண்மலையான நங்குரமா ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்குள்ள வாசம் பண்ணுவேன், நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருந்து நான் நடத்துவேன், நீ பயப்படாதன்னு சொல்றாரு. தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உன்னை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியாகும் முதல் உன்னை தாங்கினேன். உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிற தேவன். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட மீதியானவல்ல பேசுங்க. உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கெல்லாம் சரி செய்யணுமோ நாங்கள் சரி செய்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, உம்முடைய ஃபுட் பிரிண்ட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு, உம்முடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும்
பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமானின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். ஆமென்.